திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் சுற்று வட்டார பகுதிகள். இங்கே சில நண்பர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கேட்போம். நண்பர்களே, நானும் விளையாட வரலாமா? என்ன விளையாட்டு? என்ன பாலு? புட்டா குட்டா புட்பாலா? எனக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழில் சொல்லு பிள்ளை. நானும் விளையாடட்டா? கால்பந்து. பாத்தியா, தமிழ் எப்படி பேசியேன். சரி, நம்ம விளையாடுவோமா? நானும் வரேன் விளையாட. பரிசு கிடைக்குமா விளையாடி? பாஸானா? அங்கே இருந்து வரக்கூடிய சவுட்டணுமா? அம்மா அம்மா வா. நான் அடிச்ச தப்பா? சரியா தப்பா? இப்படி அடிக்க? ஓ, இது மேலே வைக்க அடிக்கக்கூடாது இல்லையா? டேய், நான் அடித்த தப்பா? சரியா தப்பா? பார்த்தியா? அப்போ எனக்கு தண்டனை உண்டா? தண்டனை இல்லையா? வாடா வாடா, ஓடியா ஓடியா, வா வா வா. அம்மா நான் வருது. அம்மா அடி அடி, போடு, அடிடா, அடி. ஆஹா, அடி. சரி, இதுக்கு வெற்றி தோல்வி உண்டா அந்த விளையாட்டில்? வெற்றி தோல்வி உண்டா? எவ்வளோ நேரம் ஆகும் வெற்றி தோல்வி? 5 நிமிஷமா? சரி, யார் பாஸ் ஆகுது, யார் தோக்கியது பார்ப்போம். அடி அடிங்களா, விளையாடும். அடி அடி. ஆஹா, விலை உயர்ந்த வண்டிடா. வண்டிக்கு காசு கொடுக்க வேண்டி வருமோ? போடு. சரி, விளையாட்டு எப்படி போகுது? நல்லா போகுதா? விறுவிறுப்பாக போகுதா? அதான் மந்தமாக போகுதா? சரி, நம்ம விளையாட நேரத்தில் பாட்டு பாடி விளையாடலாமா? பந்து விளையாடுறதை பற்றி ஒரு பாட்டு உண்டு இல்லையா? அந்த பாட்டு என்ன பாட்டு? என்ன பாட்டு? பந்து விளையாட ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா? தெரியாதா? நீங்கள் தொடங்க, நான் பாடுவேன். என்ன பாட்டு? ஆலிப்பழம் பறிக்காம் பீலி குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? கேள்விப்பட்டிருக்க மலையாளத்தில்? மேடியர் குட்டிச்சாத்தன் படம் கேள்விப்பட்டது இல்லையா? சரி, அப்போ வேற ஏதாவது பாட்டு? வேற ஏதாவது பாட்டு தெரியும்? இங்கிலீஷ் பாட்டா? இங்கிலீஷ் தானே தெரியாது. அடிக்கடா, போடு. போடு. ஆஹா, நீ அவரை தள்ளி போட பார்த்தியப்போ. சரி, வீடியோ ஓடிட்டான் இருக்கு. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு தெரியும்? நான் அடிச்ச தப்பா? சரியா சரியா? உயரமாக போகக்கூடாது இல்லையா? போகலாமா? சரி, அடி அடி, பார்க்கலாம். ஆள் இல்லாத இடத்துக்கு அடிச்சு விடக்கூடாது, அப்படி தானே? ஆள் நிற்க இடத்துல விடணும். போடு. ஆஹா, சரி, நம்ம பாட்டை பந்துகளை நிறுத்திட்டு நீ பாட்டு பாடுவோமா? பந்தை பற்றி எல்லாம் கூட்டாக ஒரு பாட்டு பாடுவோம். பாருங்க. வேண்டாமா? விளையாட்டு தான் முக்கியம் இல்லையா? சரி. ஆஹா, அவன் நல்ல மேஜிக் வேலை காட்டியானே. அம்மா,
ம் சரி, உனக்கு இப்படி போட்டு ரெண்டு காலில் அடிச்சா தெரியுமா? ஆ தெரியுமா? இப்போ அடிச்சா இல்லையா பாப்பா? ரெண்டு கால் எடுத்து அப்படி அடிக்கணும். யாருக்கு ரெண்டு கால் எடுத்து அடிக்க தெரியும்? இப்படி இப்படி தட்டி விட்டு தெரியுமா? எப்படி எவன் அடித்தான் இல்லையா? இப்போ பேரும் தெரியாது. அடி. ஆ ஆ ஆ சரி, அடி பார்ப்போம். ஆ ஆஹா அடி. சரி, கலையை நிறுத்தலாமா? இனி நம்ம கதை பேசுவோமா? ஆ சரி, வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள், நாம் எல்லோரும் கதை பேசுவோம். சரி, நம்ம விளையாடக்கூடிய நண்பர்களுக்கு பேரை சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? நோயா? சரி, உங்கள் பேர்? ஹரி கோவிந்த். ஆ பார்த்தியா? ஆ கௌதம கிருஷ்ணன். கௌதம் கிருஷ்ணா. சரி, உங்கள் பேர்? அனிருத். ஐயோ, இசையமைப்பாளரா? ஆஹா, அப்போ அனிருத்தை பார்க்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைச்சாச்சு. வாருங்கள், உங்கள் பேர் என்ன? அஜய் கிருஷ்ணா. எத்தனாம் வகுப்பு? 4ஆம் வகுப்பு. எதிர்காலத்தில் என்ன வேலைக்கு வர ஆசை? ஆர்மி. ஆமாம், நாட்டை பார்க்கக்கூடிய எல்லை சாமி இல்லையா? எல்லை சாமி தானே? சரி, ஆர்மியில் போய் என்னென்ன சாதனைகள் செய்விய? எல்லா நாட்டையும் தோக்கடிப்பேன் இல்லையா? நம்ம தேசத்துக்கு எதிராக யாரெல்லாம் வரதோ எல்லாம் தோக்கடிக்க வேண்டியதான் இல்லையா? சரி, இனி நண்பர்களை கூப்பிடுவோம். சரி, நண்பர்களே வாருங்க. நம்ம பேர் என்ன? அஜய் கிருஷ்ணா வந்து மிலிட்ரியில் போய் நம்ம எதிரி நாடுகளுக்கு படை வீரர்கள் எல்லாம் தோக்கடிப்பேன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதிர்காலத்தில்? தெரியாதா? என்ன வேலையை போல ஐடியா படித்து முடிச்சுட்டு? எப்படி? லோக்கோ பைலட்டா? அது என்ன? ஓ, அதான் லோக்கோ பைலட்டா? பார்த்தியா, எனக்கு ஆங்கிலமே தெரியாது. சரி, லோக்கோ பைலட் இல்லையா? சரி, நீங்கள்? ஏர்போர்ட்ஸ் விமானம், ஆகாய விமானம் இல்லையா? ஆகாய விமானத்தில் பயணிகள் விமானமா இல்லை யுத்த விமானமா? யுத்த விமானம். ஐயோ, ஓ கார்கோ. சரி, எதாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை இல்லையா? எதாக இருந்தாலும் நமக்கு ஒரு விமானத்தில் பறக்கணும். நீ விமானத்தில் வரும்போது டிக்கெட் எடுக்க நான் வந்தால் என்ன ஏற்றுவியா? ஏற்றுவியா? டிக்கெட் எடுக்க வேண்டாமா? அப்போ நான் கம்பெனி நஷ்டம் ஆயிருமே. பரவாயில்லையா? ஆ ஓ, சொந்த விமானம் வாங்கிடலாமா? ஆ சரி, அப்போ உங்கள் பணி பிஸ்னஸ். பார்த்தியா, நம்ம டாட்டா கம்பெனி மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை கொண்டுறக்கு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய கம்பெனியில் நீங்கள் எல்லாம் பணியாளராக தான் இருக்கணும். இவர் தான் பெரிய ஆள் உள்ளதிலே, அப்படி தானே? ஏன்னா அவர் எல்லை பாதுகாப்பு படை வீரர். அவர் வந்து பைலட் தானே? அவர் வந்து யுத்த விமானமா? ஆ பார்த்தியா, எல்லாம் சகலகலா வல்லவர்கள். சரி, அப்போது எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோமா? அதான் நடத்துவோமா? ஆ பாட்டு பாடுவோம். பாருங்க என்ன பாட்டு பாட போகிறோம்? நானும் பாடுவேன். சினிமா பாட்டில் நல்ல ஒரு பாட்டு. என்ன பாட்டு பாடுவோம்? இங்கே இல்லைங்க, இங்கே வா. சினிமா பாட்டு என்ன பாட்டு தெரியும் எல்லாருக்கும்? அதான் சாமி பாட்டு பாடுவோமா? எது 2Kயா? 2Kன்னா எனக்கு தெரியாது. ஓ, 2025 உள்ள படமா? படப்பாட்டா? என்ன பாட்டு? எப்படி பாட்டு? இந்த 25 ஃபேமஸ் பாட்டு அது கடலம்மா பெற்றது அம்மான்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? எது? மோனிகாவா? அது பாடுவாப்பா. மோனிகா ஐ லவ் யூ மோனிகாவா? எந்த படத்தில் உள்ளது இது? கூலியா? ஆஹா, டேய், கூலி படத்தில் இருந்து மோனிகா பாட்டு நண்பர் பாடையாரு. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஏன்னா அந்த பாட்டே தெரியாது. சிங்கிளா? சரி, அந்த பாடு பிள்ளை மறந்தா? சரி, உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியாது. அப்போ கதைகள் சொல்லிகளா? ஒன்றும் இல்லை. சரி, அப்போ செய்தியை முடிக்கலாமா? அதான் இனி நம்ம செய்தியை தொடருவோமா? எப்படி? ஓ, இதுதான் பிளேயரா? ஆஹா, சரி. அடிக்க மாட்டாரா? சரி, எத்தனாம் வகுப்பு பிளேயர்? நாங்கள் எல்லாம் விளையாடுறதை பற்றி ஒரு செய்தியும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அப்போ உங்கள்கிட்ட ஒரு கதை கேட்போம். படிச்சுட்டு பெரிய ஆளான என்ன வேலைக்கு வருவீங்க?
ஸ்போர்ட்ஸ்மேன். ஸ்போர்ட்ஸ்ன்னா ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தை இல்லை, தமிழில் அதுக்கு என்ன? விளையாட்டு வீரரா? விளையாட்டு வீரர் இல்லையா? அப்போ விளையாட்டு வீரரில் நம்ம உயர்ந்த இடத்துல வரணும் இல்லையா? அப்படி தானே? செஸ் விளையாட்டு, பிரக்யானந்தா அந்த மாதிரியா? வாலிபால். வாலிபாலில் உயர்ந்த இடத்துல இருக்க யார் இருப்போம்? அது தெரியாது. சரி சரி, வெற்றி உண்டாகட்டும். ஒரு பாட்டு பாடுகளா? ஏதாவது பாட்டு தெரியாது? அவையெல்லாம் பாட்டு பாடியாச்சு. மோனிகா அப்படின்னு ஒரு பாட்டு தெரியாது. சரி வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம். செல்ஃபி எப்படி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, நம்ம வாலிபால் சிங்கத்துடன் ஒரு செல்ஃபி. ஃபுட்பால். ஃபுட்பால் சிங்கம். நீ வாலிபால் இல்லையா? பாத்தியா, ஒரு பால்ல எத்தனை பால் இருக்கு எனக்கே தெரியல. நீ 4 எழுத்து இங்கிலீஷ் படிச்சவன், எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. சரி சரி, கதை முடிக்கலாமா? எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். வெற்றி உண்டாகட்டும். உங்கள் பணியும் படிப்பும் சிறக்க வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது.